ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சந்தோஷம் அவங்க செஞ்ச ரெசிபி தான். கேழ்விறகு பூர்ணம் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராகவே செஞ்சு அசத்திருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுன்னு ஜட்ஜஸும் சொல்லியிருந்தாங்க. இதே போல் நம்ம கிச்சன்லேயும் சூப்பராக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்மிஜி கிச்சன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இது கூட 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 250 கிராம் கேழ்விறகு மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப் அளவு தான் தண்ணி சேர்த்தேன். அதே அளவில் 1 கப் அளவு மாவு சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு மாவு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு இது கூட ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். இதுக்கு வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. இது நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டலாம். வெல்லமும் நல்லா கரைஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த கேழ்வரகு மாவை எடுத்து கொழுக்கட்டை அச்சில் இந்த மாதிரி அமுத்தி விட்டுடலாம். 2 பக்கமும் லைட்டாக அமுத்தி விட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் வெல்லமெல்லாம் எடுத்துருந்தோம்ல அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் எடுத்து ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அச்சில் வச்சு நல்லா கொழுக்கட்டை சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடறேன். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ஏற்கனவே நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சோம்னால ரொம்ப சாஃப்டாகவே இந்த மாவு வெந்து நல்லா வந்துடும். இப்போ பிளேட்டிங் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான கேழ்விறகு ஸ்டஃப்டு கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் பூர்ணத்தை தூவி விட்டலாம். இவ்வளோ தாங்க. இப்போ எடுத்து உடச்சி காமிக்கிற பாருங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக்கு வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.